ஆனபடினாலே தொடர்ந்து அதே நிருப புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38 39 39 38 39 அதான் அதான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நல்ல மேய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கடைசி காலத்தில் இருக்கிற நம்மை சுற்றி ஆபத்துகள் நடந்து கொண்டிருந்தும் இனி நடக்கப் போகிறதான பயங்கரமான விளைவுகளை இவ்வுலகம் எச்சரித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நமக்கு ஜீவன் சுகபலன் ஆரோக்கியம் தந்து அவருடைய சமூகத்திலே பிழைத்திருக்க முடியாய் இந்த நாளையும் நம்ம கூட்டி தந்த நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட இந்த நிருபக்காரர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறார், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை அடையாமல் பின்வாங்கி போய்விடக்கூடாது. இங்கே 10ஆம் அதிகாரம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான், பின்வாங்கி போவன் அவன் போனானால் அவன் பிரியமாக இருக்க மாட்டேன். ஆத்மா ஈடேற நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். இதனுடைய ஆழம் என்ன என்பதை அறிவதற்கு முன்பாக இந்த நாட்களில் நமக்கு முன்பாக இருக்கிற நாம் சார்ந்திருக்கிற திருச்சபைகளிலே இருக்கிற ஒரு நிர்பந்தமான நிலைமையை ஆவியானவர் உணர்த்தி கொடுக்கிறார். திருச்சபை 2000 ஆண்டுகள் தொடங்கி ஆண்டவர் இயேசு கட்டளையிட்டபடி சகல ஜாதியாரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்தாமே பிதாவிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்டு திருச்சபையை உண்டாக்கினார். அன்று தொடங்கி இயேசுவை பாவ மன்னிப்புக்கு என்று பரிகார பலியாக ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். ரட்சிப்பின் வேலை இன்றைக்கும் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு பின்மாற்றம், அதாவது பின்வாங்குதல், பேக்ஸ்லைடிங் எவ்வளோ பயங்கரம். அப்போ இவ்வளோ அஜாக்கிரதை இருக்குமே, அடுத்து இந்த உலகம் அழிவுக்கு நேராக நிற்கிது, அடுத்த நிமிஷத்தில் இருக்கிறோமேன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. கடப்பாக்கத்தில் உட்காந்துருக்க உங்களுக்கு விஞ்ஞான முன்னேற்றம் எவ்வளோ பெரிய எச்சரிப்பு கொடுத்தாலும் அது தோல்விக்குரியதுன்னு சொல்லுது பாருங்கள், தோல்விக்குரியது. மகாவீர் அலெக்சாண்டர் இறந்து போனார், 32 வயசுலேயே செத்து போயிட்டார். முழு உலகத்தில் 3/2 பங்கு ஆண்டவர் தான். 32 வயசில் வாழ வேண்டிய வயசில் செத்தார். அப்போல்லாம் 32 அது கிரேட் எம்பரர்னுவாங்க, முழு உலகத்துலேயும் பெரிய சக்கரவர்த்தி என்று பேசப்படுகிறவர். இந்தியாவில் அசோக சக்கரவர்த்தியை சொல்லுவாங்க. மற்றபடி முழு உலகத்துக்கும் 3/2 பங்கு ஆண்டவர். அந்த வாலிபன் 32 வயசில் செத்தார். அவர் நோய் வந்தது, என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல. எகிப்திலேருந்து பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, எம்டி டாக்டருங்க. விஞ்ஞான் மெடிக்கல் சயின்ஸில் பேர் பெற்றவர்களாம் அந்த நாட்களையும் இந்த அளவும் எகிப்தில் உண்டு. அங்கே தான் மோசே அந்த சாஸ்திரத்தையும் கற்றிருக்கிறார். மெடிக்கல் சயின்ஸை அங்கே தான் அவர் கற்றார். வான சாஸ்திரம், யுத்த சாஸ்திரங்கள், அநேக சாஸ்திரங்களை தன்னுடைய 40 வயதுக்குள் கற்றறிந்த வாலிபன் தான் மோசே. அப்பேற்பட்ட இடத்துலேருந்தும் டாக்டர் வந்து பார்த்தாங்க, அவருக்கு காப்பாற்ற முடியல. இறந்து இருக்கும்போது அவர் சாக போகும்போது சொன்னார், 3 காரியம் ஜெயிச்சு சொன்னார். ஒன்று, நான் சத்து போக போகிறேன், என்னை தூக்கி கொண்டு போகிறவங்க வழக்கம் போல் அந்த அரண்மனையில் உள்ளவங்களோ இல்லை சிறந்த தலைவர்களோ அல்ல, டாக்டருக்கு தான் என்னை தூக்கிட்டு போகணும். இங்கே எனக்கு பணிவிடை செய்த என்னை காப்பாற்றும்படி முயற்சி எடுத்த டாக்டர்கள் கொண்டு போகணும். அப்போ அவர் எதுக்குன்னு சக்கரவர்த்தியை கேட்க முடியல. ஆனாலும் அவருடைய மெய்க்காவலர் ஒருத்தர் கேட்டார், ராஜாவே எவ்வளோ உயர்ந்த மனிதர்களுக்காக அவங்களே சொல்கிறீங்களே, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இந்த மெடிக்கல் சயின்ஸு கடவுள் நம்பிக்கைக்கு முன்னால் தோல்வியுடையது. நான் கிரேக்க தெய்வத்தை வழிபட்டேன், கைவிட்டுருச்சு கடவுள். மெடிக்கல் சயின்ஸு தோல்வி.
தோற்று போன அவர்கள் தூக்கட்டும். நாங்க எவ்வளவு மெடிக்கல் சயின்ஸ்ல முயற்சி எடுத்து உங்கள காப்பாத்த நினைச்சா கூட, எங்க கைய மிஞ்சின காரியமா இருக்கு. அது கடவுளுக்கு அடுத்ததுன்னு அவங்க வெட்கப்படணும். 2வது, நான் வைத்திருக்கிற சவதரித்து வைத்திருக்கிற சொத்து சுகம் நம்பர் 1 கோடீஸ்வரன். எல்லாத்தையும் அரண்மனையிலிருந்து கல்லறை தோட்டம் வரைக்கும் வழிநெடுக அந்த பணத்தை இறைச்சிக்கிட்டே வரணும். பணம் என்னை காப்பாற்றவில்லை என்று இந்த உலகம் அறியணும். பாருங்க, சாகும்போது ஒரு பாடத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து போன ஒரு ஞானி. 3வது, அவர் சொல்லுகிறார், என் சவப்பெட்டியை வழக்கம் போல எல்லாரையும் போல செய்யக்கூடாது, எல்லா மன்னர்களுக்கு செய்தது போல செய்யக்கூடாது. அந்த சவப்பெட்டிக்கு வெளி மேல் பகுதியில் 2 ஓட்டை போட்டு என் கை 2 வெளியே இருக்கணும். அப்படின்னா என்னைய பவனியில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஊரே பார்க்கணும். என் நாட்டில் உள்ள எல்லா தலைவரும் வருகிறவங்களாம் என்னை பார்க்கணும். என்ன சொல்லணும்? அவர் வெறுங்கையா வந்தார், வெறுங்கையாவே இந்த உலகத்தை விட்டு போகிறார். பிரியமானவர்களே, இந்த 3 அறிவு காரியங்களை அந்த மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார். யதார்த்தம் தானே, உண்மை தானே? நீங்கள் எதை நம்பி இந்த உலகத்தில் தைரியமாக உட்காந்துட்டுருங்க? ஒரு தேவ பயம் இல்லாமல் அஜாக்கிரதையா. இங்கே சொல்லியிருக்கு எபிரேயர் 4:1, பயந்திருக்க கடவோம். எதற்கு பயப்படணும்? கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்றிருந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தெய்வ பயம் வந்திருக்கணும். யாக்கோபு எழுதுகிறார், பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது. அப்ப அவனை நடுக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் தன்னை நரகத்தில் தள்ளுவாங்கன்னு நடுங்குது. நீங்க பரலோகத்துக்கு வர வேண்டியவங்கன்னு ஒரு நடுக்கம் வேண்டாமா? பரிசுத்த நடுக்கம். அப்படி தோல்வி அடைந்த ஒரு மாவீரன் தான் இன்றைக்கு நீங்க படிக்க போறீங்க. இங்கே நியாயாதிபதிகள் ஒரு காலத்தில் தலைவர்களை ஏற்படுத்தினார். பிற்பாடு தீர்க்கதரிசிகள் அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்கள் இவங்கெல்லாம் நியாயாதிபதிகள். இது வந்து ஜட்ஜஸ். அவங்க காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக, வழி நடத்துறதுக்காக நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ்ன்னு இந்த புக்கு. அதில் ஒருவன் தான் இந்த ஆள் சிம்சோன். பலசாலி. இவனை தெரிந்து கொண்டார். தேவன் தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னையும் உங்களையும் பயன்படுத்தலாம். அவருடைய சித்தத்தை முடித்து விட்டு பிற்பாடு அது பழைய ஏற்பாட்டில் அவங்கள தேவன் தூக்கி எறிந்து விடவும் செய்யலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பவுல் சொல்லுகிறார், ஆடி மாதம் சுற்றி கூத்து நடக்கும், உங்கள் ஊரில் அப்படிலாம் செய்கிறீங்கன்னு இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூத்தில் போய் உட்காந்துடுறாங்களா அந்த பாட்டிமார்கள். சரியாக அவர் இன்னும் தெரியல போல், இந்த 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு கணக்கு போட்டுட்ருக்காரு. கொஞ்சம் வெளியே வந்து பாஸ்ட்டு பார்க்கணும். இப்போ கிளவிகள்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. அது தெரியல உங்களுக்கு. கூத்து பட்டறைக்கு எங்கே போகிறாங்க? செல்ஃபோனை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது ஆப்ரேஷனே பண்ண தெரியாது. என்னத்தையோ போட்டு கண்டது கடியதை பார்த்துட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்குங்க. அப்போ அதுகளே பண்ணால் டீனேஜெலாம் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள்? யூடியூப்பை பார்த்துட்டு எப்படி பார்த்துட்டு தினந்தோறும் எதையுமே தொலைக்காட்சி இருக்கட்டும், பத்திரிகை எதையும் பார்க்க முடியல. சைல்டு அபியூஸ். சிறு குழந்தைகளை கூட தகப்பன் கெடுக்கிறான். எதை பார்த்தான்? அவனுக்கு ஏன் அந்த டெம்டேஷன் வந்தது? ஜெயிலுக்கு போகிறான். ஒருத்தனை அப்படி செஞ்சவனா அந்த உறுப்பை அழித்து அவனை சாப்பிட வச்சுருக்காங்க. நேற்று நடந்தது. என்ன பண்ணுவீங்க? ஏன் நடந்தது? காணக்கூடாத பார்த்து மாம்ச இச்சையை பிசாசு கெடுத்து விட்டுருச்சு. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் இதில் அகப்படுறாங்க. ஜாக்கிரதை. செல்ஃபோன் வச்சுருக்கவங்களே, நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், இந்த நிமிஷம் கர்த்தர் வருவார் என்றால் நீ எங்கே இருப்பாய்? எதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எதை கிளப்பிட்டு? இவன் நீ பெலிசிய தேசத்தில் போய் அழிக்க போனிய, அங்கே போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அப்பா அம்மாட்ட சொல்கிறான், வேண்டாம், அவங்க நம்மளுக்கு ஆகாதவங்க. தேவனுடைய பிள்ளைக்கு ரசிக்கப்படாதவங்களை கல்யாணம் கட்டக்கூடாது. இன்றைக்கி கண்ணுக்கு இனிமையாக தெரியுது. பசங்களுக்கு பொண்ணும், பொண்ணுங்களுக்கு பசங்களும். அதுவும் பொம்பளை பிள்ளைய பண்ணுற சேட்டை ரொம்ப அதிகமாச்சு. இப்போ பசங்க பயப்படுறாங்க. ஏன்? கண்ணுக்கு இனிமையாக இருக்கான். அந்த செல்ஃபோனில் பார்த்துட்டு இப்போ என்னமோ லேட்டஸ்ட்டாக ஒரு பையன் சொன்னான். அவன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படித்த பையன் தான். லேட்டஸ்ட் நியூஸ்லாம் வந்தால் சொல்லுவான். எனக்கு தெரியும், அவன் வச்சிருக்கான் ஸ்மார்ட் ஃபோன். படிக்கிற பையன் வச்சுருப்பான். அவனுக்கு நெட்ஒர்க்கெல்லாம் தேவையாக இருக்குது. லாங்குவேஜ் எம்ஏ ஃப்ரெஞ்சு படித்த பையன். இப்போ யூடியூப்லாம் ரொம்ப பார்க்குறாங்க. யூடியூப் எங்கே? வேறு ஒன்று வந்திருக்காமே, நிமிஷத்துக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குமா. அது என்னது தெரியலையா? நெய்ய நீ இப்போ கம்ப்யூட்டர் இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க, சும்மா வெறும் படம் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? சரி, அதுக்கு அது வந்து நிமிஷத்துக்கு ஒருத்தர் போயிட்டே இருக்குமா. அந்த செய்தியை பார்க்குறாங்க அப் டு டேட்டாக. அப்போ கண்ணை இப்படி அப்படின்னு அசைக்க முடியல. 24 மணி நேரம் அது தேவையில்லாத
அசுத்தங்களை பார்க்கறது, சுற்றி என்ன நடக்குன்னே தெரியல. இவன் போய் அந்த பெண்ணை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா மட்டும் மல்லு கட்டுறான். இப்போ என்ன நடக்குது? திரும்பி வரும்போது எனக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்க. ஏய் வேண்டாம், ஆண்டவர் அவங்கள அழிக்க சொல்லியிருக்காரு, அங்கே போய் பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்றியே, உன்னுடைய அழைப்பு என்ன? உன்னுடைய அபிஷேகம் என்ன? உன்னை கர்த்தர் ஏன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்? அவங்க ஒன்றும் பேசலை, அமைதியாக இருக்கிறாங்க. வரும்போது அவன் போகும்போது ஒரு பாலசிங்கம் வந்துருச்சு. நீங்கள் முந்தின அந்த 14ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அது தெரியும். பாலசிங்கம் வந்தோடனே அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துருச்சு. வந்த உடனே ஒரு ஆட்டுக்குட்டியை பிச்சு எடுத்து போடுற மாதிரி பிச்சு போட்டுட்டானான். அவனுக்குள் வந்த அந்த ஆவிൻ്റെ பலத்தினாலே அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். கொன்று வீசிட்டான். அது அங்கே கிடக்குது. அது பிசாசுக்கு அடையாளம். உன் மாம்சத்தினால நீ ஜெயிக்கல, தேவ ஆவினால ஜெயித்தாய். இப்போ பெலிஸ்திய தேசத்துக்கு போன பாலசேரத்துக்கு அங்கே போய் பெண்ணை பார்த்துட்ட. திருப்பி வரும்போது இவன் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் நமக்கு பாடம் வச்சிருக்காரு. அவன் திரும்பி வரும் பொழுது அந்த சிங்கத்தை கொன்னுட்டில, அதோடு விட்டுறணும்ல. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உலகத்தை விட்டுட்டீங்கல்ல,